friends, welcome to my channel Eat Well Feel Good. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி உன்னியப்பம். இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. உன்னியப்பம் செய்யறதுக்கு நான் 1.5 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இதை 2 டைம் நல்லா தண்ணியில வாஷ் பண்ணிட்டு ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 4 மணி நேரத்துக்கு அப்புறம் அரிசி நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அந்த அரிசியிலேருந்து தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு அது ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த அரிசியை லைட்டாக அரைச்சிட்டு இது கூடவே நம்ம நல்லா பழுத்த 2 வாழைப்பழத்தை ஆட் பண்ணி அரைச்சிக்கலாம். இது கூடவே 3/4 கப் அளவு வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உன்னியப்பத்தோட மாவை இப்போ நம்ம அரைச்சி எடுத்தாச்சு. இது ரொம்ப கட்டியாக இருந்துச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி டைல்யூட் பண்ணிக்கோங்க. இந்த மாவை நம்ம ஒரு 8 மணி நேரம் புளிக்க வைக்கணும். காலையில் நீங்கள் உன்னியப்பம் செய்கிறதா இருந்தால் இதை நைட்டே அரைச்சி வச்சுட்டு காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாவு கூடவே நம்ம 1 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்து ஒரு தாளிக்கிற கரண்டியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் உருக்கிக்கோங்க. நெய் சூடானதும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ தேங்காய் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. இதை நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவோட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பனியாரக்கல்லை ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு நெய் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் நம்ம கலந்து வச்சிருக்க மாவை இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். மாவு ஊற்றும் போது எப்பயும் ஊற்றுற அளவை விட கொஞ்சம் சேர்த்து ஊற்றிக்கோங்க. இப்போ மாவு ஊற்றி ஒரு 1 நிமிஷம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம திருப்பி போட்டுக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். இல்லைனா மாவு ஒரு சைடு ஃபுல்லாக வெந்துடும். அடுத்த சைடு திருப்பி போடும்போது உங்களுக்கு பாதி தான் கவர் ஆகிருக்கும். உன்னியப்பத்தை மீடியம் ஃப்ளேம்லேயே 2 சைடும் ப்ரௌன் ஆகிற அளவு குக் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிங்கன்னா வெளியே தீஞ்சிரும், ஆனால் உள்ளே வந்து வெந்திருக்காது. ஸோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம்.
அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான கேரளா ஸ்டைல் உண்ணியப்பம் ரெடி ஆயிடுச்சு. இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.